அதிமுக பாஜக கூட்டணி பேச்சு எழுந்துள்ள நிலையில் இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் புகழாரம் சூட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஆர்பி உதயகுமார் குட்டிக்கரணம் அடிப்பதில் வல்லவர் என்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை 2 நாட்களாக தேடிக்கொண்டிருப்பதாகவும் அதிமுக முன்னாள் நிர்வாகி மருது அழகுராஜ் விமர்சித்துள்ளார். இந்திய தேசத்தினுடைய இரும்பு என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டிலே கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இருப்பது. அதோடு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கால் தாமதமாகி கொண்டிருக்கின்ற நிதிகளை எல்லாம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழக திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக முன்வைத்திருக்கிற கோரிக்கை. ஏன்னா இவர் தான் எல்லாரையும் கூட்டணி வேண்டான்னு பேச வச்சுட்டாரு. இப்போ நேற்றில் இருந்து அண்ணன் ஜெயக்குமாரை பார்க்க முடியலையா? 11 மணிக்கு பாடி விடுவார். 11 மணி பாடகரை நாங்கள் நேற்றிலிருந்து தேடுகிறோம், ஆளை காணோம். அதற்கு பிறகு பாஜகவுக்கு கொடுத்து மிக கடுமையான பேசக்கூடிய திரு சி வி சண்முகம் அமைதியாகிவிட்டார். அண்ணன் உதயகுமார் இன்னைக்கு ஒருபடி மேலே போய் இரும்பு மனிதர் ஒரே போடு. குரங்கினமும் குலுங்கி சிரிக்கக்கூடிய பல்ட்டிகள் அடிப்பதில் அண்ணன் உதயகுமாருக்கு நிகரான அரசியல்வாதி இந்தியாவிலே கிடையாது. அடிச்சார் பாருங்க ஒரே போடு. இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா, தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி. உதயகுமாருடைய ஓட்டுநரே காலையிலேருந்து சிரித்து வயிற்று வலி வந்து வச்சான் அந்த ஆளுக்கு. இன்னும் இப்படி பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்கிறேன், எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கக்கூடியது தவறல்லவா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.